வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. ஆம்பூர் தொகுதியில் வேட்பாளர் வெங்கடேசன் தீவிர வாக்கு சேகரிப்பு, மக்களிடையே உற்சாக வரவேற்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் வெங்கடேசன் இன்று கிருஷ்ணாபுரம், எஸ்கே ரோடு, கண்ணதாசன் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சியினர், கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு உற்சாக ஆதரவு தெரிவித்தனர். அப்பொழுது வேட்பாளர் வெங்கடேசனுக்கு கூட்டணி கட்சியினர் மற்றும் அதிமுக பொறுப்பாளர்கள் மலர்கள் தூவி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மேலும் ஆலயங்களில் சாமி தரிசனம் செய்து பரிவட்டம் கட்டி பாரம்பரிய முறையில் அவரை வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுடன் நேரடியாக சந்தித்து பேசிய வேட்பாளர் வெங்கடேசன் கடந்த ஆட்சியில் நடைபெற்ற குற்றச் செயல்கள் குறித்து எடுத்துரைத்ததுடன் எதிர்காலத்தில் நல்லாட்சி வழங்குவோம் என்ற உறுதியையும் வாக்குகளையும் முன்வைத்தார். மக்களின் ஆதரவை பெறும் நோக்கில் வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்த அவர் நல்ல மாற்றத்திற்கான உங்கள் வாக்கு அவசியம் என கேட்டுக்கொண்டார். செய்திகளுக்காக விமல் ராஜ். கடந்த 5 ஆண்டுகளில் 550 கோயில்களை இடித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கடவுளுக்கு சாட்சியாக 2 காலங்கள். ஏனென்றால் 10,000 ரூபாயை நமக்கு கருணை தொகையாக எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்தாக 10,000 ரூபாய் எல்லா கார்டுகளுக்கும், ரேஷன் கார்டுகளில் யார் யார் ரேஷன் கார்டு வைத்திருக்கிறார்களோ அனைவருக்குமே அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லாமல், தகுதியெல்லாம் பார்க்காமல் எல்லா ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாயை அறிவித்திருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அந்த எடப்பாடியாருடைய கைகளை வலுப்படுத்த வேண்டுமானால் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி விட்டார்கள். தாலியை அறுத்தவர்கள் நாம் வாக்களிக்க கூடாது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். கையில படித்துக் கொண்டிருந்த லேப்டாப்பையும் பிடுங்கி விட்டார்கள். 5 வருடமாக மாணவர்களுக்கு கொடுத்துக் கொண்டிருந்த லேப்டாப்பை நிறுத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு நாம் திருப்பி அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிறே லேப்டாப் கொடுக்க இருக்கிறோம். தாலிக்கு தங்கத்தை 1 சவரிலிருந்து 1.5 சவரம் 10 கிராம் தங்கம் கொடுக்கப்படும் என்பதை ஐயா எடப்பாடியார்கள் அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த கலாவரத்தில் இருக்கின்ற சிறு வியாபாரிகள் வாங்கியிருக்கின்ற எல்லா கடனையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். கல்வி கடனை மொத்தமாக தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால் தயவு செய்து எல்லாருக்குமே, எல்லா குடும்பத்துக்குமே பிரிட்ஜ் கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நாட்டை இருக்கிற எல்லாருக்குமே பிரிட்ஜ் கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. எல்லா நலத்திட்டங்களோடு நமக்கு பாதுகாப்பையும் நல்ல ஒரு பாயம் கேட்காதீங்க. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருப்பதால் கஞ்சா இல்லாத மாநிலத்தை உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கின்ற ஐயா எடப்பாடி அவர்களுக்கு முதலமைச்சராக வேண்டுமானால் நீங்கள் இரட்டை இலை சின்னத்தில் எனக்கு வாக்களிக்க வேண்டும். அன்போடு உங்கள் பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கொண்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் திருச்சி வழங்கப்படும். அதே போன்று ஆட்சி பொறுப்பேற்ற முதல் கையெழுத்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் வேளாண் பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அறவே தள்ளுபடி செய்யப்படும்.